உள்நாட்டு போர் மற்றும் அசாதாரண சூழலால் சொந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்த நாடுகளில் அகதிகளாக வாழ நேர்கின்றது. அங்கு தங்களது சுய அடையாளங்கள் அனைத்தையும் இழந்து தவிக்கும் அவர்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான வசதிகள் கிடைப்பதே கடினமாக உள்ளது. கண்களில் நிரந்தரமாய் குடியிருக்கும் சோகம், இயலாமையால் திக்கி திணறும் வார்த்தைகள், அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற அச்சம் என ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அகதிகள் முகாமில் வாழும் இலங்கை தமிழர்கள். 1990களில் பெரம்பலூர் அகதிகள் முகாமில் 90 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டன. சிறிய ஆஸ்பெட்டாஸ் கூரையின் கீழ் 10 பேர் வரை வசித்து வருகின்றனர். குறுகிய தெருக்கள், மூச்சு முட்டும் அளவிற்கு நெருங்கி இருக்கும் வீடுகள், பழைய போர்வையே கதவு என முகாமில் உள்ளவர்கள் சொல்லாமலேயே அவர்களுடைய வாழ்க்கை தரம் பார்ப்பவர்களுக்கு புரிந்து விடுகிறது. எங்களால் ஏன்ற எங்கள் பிள்ளைய நாங்கள் படிக்க வச்சிருக்கோம். எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு எங்களுக்கு அகதின்ற வாழ்க்கை இன்னும் போயிருக்கு. அந்த அகதின்ற வாழ்க்கை எங்களுக்கு வரக்கூடாது. எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலை வெட்டி போகணும், அதோட எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் முதல் உரிமை இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. முக்காவாசி நீங்க அது செய்யல இது செய்யலன்னாலும் நாங்க சொல்லல, எங்களுக்கு தனி உரிமை ஒண்ணு கொடுங்க எங்களுக்கு. நாங்க செக்கின் இல்லாம மற்றவங்கள மாதிரி இந்தியாவில் இருக்கிற மக்கள் மாதிரி நாங்களும் வாழணும். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் வசித்து வந்தாலும் மாதந்தோறும் நடைபெறும் கணக்கெடுப்பில் அகதிகள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். அப்படி பங்கேற்கவில்லை என்றால் அந்த நபர் தேடப்படும் நபராக அறிவிக்கப்படுவார். அதனால் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் உரிய வேலைக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாக கூறுகிறார்கள் முகாமில் இருக்கும் இளைஞர்கள். ஒரு அடிமை மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு 2 ரோல் கால், அதெல்லாம் ஒரு விஐபி வந்துட்டாங்களோ, ஒரு சிஎம் வந்துட்டாலோ, ஒரு பிஎம் வந்துட்டாலோ, அது ஒரு ஸ்பெஷல் ரோல் கால். இதனால ஒரு இடத்துல ஒரு வேலைக்கும் போக முடியலை. அங்கேருந்து பார்த்தா உடனே வந்து ஒரு ரோல் காலம் கேம்புக்கு போயிருந்தோம்னா பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க அங்கே வேலை செய்கிற இடத்துலையும். அப்படின்னா நீங்கள் கேம்ப் வேலைக்கு வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதனால எங்களுக்கு ஒரு இடத்துல வேலைக்கும் போக முடியல ஃப்ரீயா. இப்போ இங்கே உள்ள பசங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 12th. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டோம் அப்படின்னா அது இலங்கை எஸ்சி எஸ்டி எந்த பிரிவுலையும் போடாமல் இலங்கை அகதி அப்படின்ட்டு ஓசியில் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்காது. இலங்கை அகதிகள் என்றாலே சமூகத்தின் பல கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருப்பதாக வேதனைப்படும் இவர்கள் தாங்கள் சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் வாழ வழிவகை பிறக்காதா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். இலங்கை அகதிகள் முகாமின் விரக்தியின் விளிம்பில் இருக்கும் தமிழர்களை நம் சகோதரர்களாக நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, சக மனிதர்களாக நினைக்க வேண்டும் என்பதோடு குட்டையாக தேங்கி நிற்கும் இவர்களை இந்திய தேசிய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.